Hi, hello to everyone. It's me, Trendsetter Bala. Welcome to our channel, Mr. Cinema. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி ஸ்டார் விஜய் தேவர்கொண்டா, மிருணால் தாகூர் மற்றும் பலர் நடித்த படம் தான் ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட் லைன் வந்து பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா விஜய் தேவர்கொண்டா வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் மேன். அவருக்கு வந்து ரெண்டு அண்ணன் இருக்காங்க, ரெண்டு அண்ணி இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. மொத்தம் அவங்க அண்ணனுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க, இன்னொரு அண்ணனுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 அண்ணனும் ஒன்றும் வேலைக்கு போற மாதிரி தெரியல. மொத்த குடும்பத்தையும் இவரு தான் சிங்கிள் ஹேண்டா ஹேண்டில் பண்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு மினி பட்ஜெட் பத்மநாபனா இருக்காரு. இது மாதிரி இருக்கிறப்ப முன்னாள் தாகூர் வந்து இவங்க மேல் வீட்டுக்கு வராங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் ஆகி, ஒரு கெமிஸ்ட்ரி ஆகி, ஒரு பிசிக்ஸ் ஆகி 2 பேருக்கும் ஓகேன்ற மாதிரி ஆயிடுது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, முன்னாள் தாகூர் வந்து இவங்க லவ் பண்ணல, ஒரு கேட்டா தீசிஸ்க்காக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதோட ஒரு இன்டர்வல் பிளாக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கடைசியில் இவங்க என்ன சேர்ந்தாங்களா என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. சரி, எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் முக்கியா இருக்கும் அப்படி மாதிரி பண்ணு சொன்னாங்க தேட்டர்ல பார்த்தவங்களாம். நான் வந்துட்டு ஆஃபீஸில் தான், ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இல்லை, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபே கேவலமா இருந்தது. இந்த செகண்ட் ஹாஃப் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அது இன்னமும் கேவலமா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஒரு படத்துல நான் அப்படி சொல்லுவேன், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவேன். பாசிட்டிவ்னு சொல்ல இந்த படத்துல எனக்கு எதுவுமே தெரியல. ஒரே ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி படமே ஒரே கிளீச்சேவா இருந்துச்சு. சுத்தமா ஒர்க்கே ஆகல எனக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே எனக்கு ஒரு சீன் கூட எனக்கு ஒர்க் அவுட்டே ஆக கிடையாது. அதுவும் 2-3 சீன்லாம் வருது, அப்படிலாம் நடக்கவே உலகத்திலேயே எங்கேயும் நடக்காது. இவர் வந்து ஒரு புது கம்பெனி போய் சேர்றாரு. அந்த கம்பெனி சொல்றாரு, எனக்கு வந்துட்டு என்னோட 2 வருஷ சேலரியை வந்துட்டு அட்வான்ஸா நீங்க கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாரு. 2 வருஷம் சேலரி கொடுக்குறாங்க, 2 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்த 2 கோடி 2 நாள்ல தீர்த்துறாங்க. திருப்பி அடுத்த மாசம் அவங்க சேலரி அவருக்கு கிரெடிட் ஆகுது. இல்ல எனக்கு புரியல, இப்பெல்லாம் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இது ஒரு இருக்கட்டும். இதுக்கப்புறம் இன்னொரு சீன் வருது. என்னன்னா, அவங்க ஃபேமிலி வந்துட்டு அவங்க அண்ணன் கடன் வாங்கினதுனால மிரட்டிட்டு போறாங்க. வில்லன் கேங்ஸ் எல்லாம் வந்து, அடியால் கேங் எல்லாம் வந்து மிரட்டுறாங்க. இது மாதிரி ஒழுங்கா நீ வந்துட்டு பணத்தை கூட இல்லைன்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு லேடிஸ் எல்லாம் இது பண்றாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது, விஜய் தேவர்கொண்டா ஃபேமிலியோட கூப்பிட்டு போயிடுறாரு. வில்லன் கேக்குறாங்க, என்ன நீங்க டீசென்டான ஃபேமிலின்னு பார்த்தா பொண்ணு லேடிஸ் வர சொன்னா குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க நீ அப்படிங்கிறாரு. சரி, எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு சொல்றாரு, நீ இது பண்றதுதான் அது மாதிரி ஃபேமிலிலாம் ஆம்பளை இல்லைன்னு கேட்டியே, நான் இருக்கேன். நீ வந்துட்டு இது பண்ணதான் பொண்ணுங்கள்லாம் நீங்க கூப்பிடுவ, நான் அப்படி இல்லை, நான் கார்ல பஸ்ல அப்படின்னு ஒரு ஒரு கன்றாவியான ஒரு டைலாக் ஒண்ணு பேசி தொலைற. அது எதாவது சொல்ல முடியல, ஏன்னா லேடிஸ் எல்லாம் பாருங்க, ஸோ அதனால சொல்ல முடியல. இது ஒரு கன்றாவியான சீனை படம் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன கருமோன்னு புரியல எனக்கு. தலைவலி தான் வந்துச்சு எனக்கு அந்த படம் பார்த்துட்டு. அப்புறம் என்ன பார்க்கணுங்கிறவங்க பாருங்க, சொல்லவே மாட்டேன் இந்த படத்தை. காட்டு கேவலமான ஒரு படம் ஃப்ரம் விஜய் தேவர்கொண்டா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு ரேட்டிங் என்ன அப்படின்னா, ஒரு 5க்கு ஒரு 1 மார்க் கொடுத்துக்கலாம். மொத்தத்துல இந்த ஃபேமிலி ஸ்டார் ஒரு கிரிஞ்ச் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தை பார்த்து எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். இங்க பாருங்க, ட்ரெஸ் போட்டிருக்கேன், இல்ல சோதிக்காதீங்கடா என்னன்னு. இப்படிதான் இருந்துச்சு இந்த படமும். சோதிச்சிட்டாங்க என்ன. சவா நினைச்சு பார்த்தேன், இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தவங்க நிலமெல்லாம் என்ன நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன். அண்ட் பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். until bye them, ட்ரெண்ட் செட்டர் பாலா. முக்கியமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.